பத்தாவது கீரைன்னு சொல்லிட்டு இந்த நம்ம இடத்துல பிடுங்கினேன். நம்ம பனைக்கொட்டை போட்டுருந்தோம் இல்லையா, அங்கதான் பிடிக்கணும். நல்லா தலை 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 சூப்பரா இருக்குது. 5 கீரை கலந்து போட்டேன் நான் இதுல. இது காணாங்கோழை, அதுவும் கீரை தான். அது கொஞ்சம் கலந்து போட்டுக்கிறேன். ஒரு 5-6 கீரை இருக்குது இதுல. என்ன டீ போட்டு குடிச்சா ஒன்றும் ஆக செய்யல. சரி, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் சுட்டுக்கிட்டு வைக்கல. முருங்கை ஒரு எதுவுமே செஞ்சு வைக்காத விட்டோம் சாப்பிட்றதுக்கு. இந்த கீரை தான் வாங்கி வந்தோம். கீரை விதை என்ன கீரை? அரைக்கீரை விதை. கீரை பேசினேன். பயிர் எடுத்து கீரை பண்ணுறாங்க. என்னென்ன கீரைன்னு பேர் சொல்லணும். இந்த கீரை வந்து இந்த கீரை தான் அதிகம். இது மாதிரி கொய்யா கீரை. இது வந்து எப்போ தான் நல்லா தெரியும். சரி. இது பேர் கொய்யா கீரை. பத்தாவது கீரைன்னு சொல்லிட்டு இந்த நம்ம இடத்துல பிடுங்கினேன். நம்ம பனைக்கொட்டை போட்டுருந்தோம் இல்லையா, அங்கதான் பிடிக்கணும். நல்லா தலை 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 சூப்பரா இருக்குது. அந்த கீரையை பிடுங்கினேன். அந்த கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம். 4-5 கீரை இருக்குது இதுல. நம்ம புண்ணாக்கு கீரை 5 கீரை கலந்து போட்டேன் நான் இதுல. இது காணாங்கோழை, அதுவும் கீரை தான். அது கொஞ்சம் கலந்து போட்டுக்கிறேன். ஒரு 5-6 கீரை இருக்குது இதுல. கொய்யாக்கீரை, குப்பைக்கீரை, நம்ம நாவேரிக்கீரை, சாட்டனை, மூக்கரட்டி எல்லாமே இதில் கலந்து போட்டு வச்சுக்கிறேன். இதுதான் கொய்யாக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சுத்தமாக ஆஞ்சி எடுத்துட்டேன். இதை மட்டும் தான் ஆயணும். ஆஞ்சிட்டு இதுக்கு வெங்காயம், இது பூண்டு, பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம், இது புளி, கீரை ஆஞ்சிக்குவோம். ஆஞ்சி இதிலே போட்டுக்குவோம். சூப்பராக அப்படியே இதுமாதிரி தான் பச்சை பச்சைலாம் இருந்தது. கொஞ்சம் முத்தி போயிருந்ததுன்னு வச்சுக்கேன். இது நல்லா முத்தாத கீரை, பச்சை பச்சை கீரை. இது நல்லா அப்படியே பிஞ்சு அங்கேருந்துலாம் கொஞ்சம் முத்தி போச்சு. அதனால நான் அந்த இலையை பேசியிருந்துக்கிறேன். அதில் இலையை பேசியிருந்தனால நேற்று பேசியிருந்தனால வதங்கிட்டு அது கீரை கொஞ்சம் லைட்டாக. இனிமேல் பச்சை பச்சைன்னு இல்லை. நான் எட்டாந்து அப்படி பையிலே வச்சுட்டேன். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஏரி வேலைக்கு போய் அந்த கீரையை பேசினோம். அந்த கீரையை கடைய போகிறோம். கடைஞ்சி எடுத்துன்னு மறுபடியும் வேலைக்கு கிளம்புறோம், ரிட்டர்ன். அதான் இன்னைக்கு காலையில் இந்த வேலை தான் நடக்குது என்கிட்ட. நம்ம அரிக்கிற அந்த கீரையை வந்து வேக வைக்கிறதுக்கு குண்டான் அள்ளி போட்டு வேண்டிதான். குண்டான் சட்டி, நம்ம கீரை கடையை சட்டினே வச்சுக்கலாம், நம்ம குண்டானே வச்சுக்கலாம். இப்போ புளி அதான் திட்டமாக நம்ம கீரைக்கு தகுந்த அளவுக்கு புளி போட்டு வேண்டிதான். கொஞ்சம் புளி, 2 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கோம். ஏன்னா சொத்த போட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு. 5 பச்சை மிளகாய் காரம் அதிகமாக 4 போட்டுக்கோம். 4 மிளகாய், 5 வேணும். எல்லாம் ஒரு 10-20 பல்லி பூண்டு, 10-15 பல்லி இருக்கும். இல்லை 1.5 பூண்டு உரிச்சேன் போட்டுக்கலாம். தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்குவோம். அடுப்பில் கொண்டாந்து வச்சுட்டேன். அடுப்பில் கொண்டாந்து வேக வைக்கிறேன். சூப்பராக இருப்பார். ஏன்னா தூரிங்குது. அடுப்பு தான் பற்ற வைக்கலாம்னு பார்த்தேன். சூப்பராக வரும். பழைய போச்சு. எடுத்து கஞ்சிடுமா? வந்துட்டு ஒரே வேகாடு அப்படியே வச்சேன். எடுத்து பார்த்தா கீரை வந்து போச்சு. கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மருந்து போட்டு வேலையை வைக்கிறது கிடையாது. நம்ம மானாவாரியே கொஞ்சம் விளைஞ்சி கிடக்கிற கீரை இது. நம்ம அரைக்கீரை சிறுகீரைனாலும் அது விரைச்சி அதுக்கு மருந்து அடிப்பாங்க, அது அடிப்பாங்க, இது அடிப்பாங்க. வந்து மானாவாரியே வந்து நல்லா சத்தான கீரை இது. மானாவாரியே விரைச்சி கிடக்கிற கீரை இது. மருந்து போடாமல் முளைக்கிறது இல்லை. இந்த கீரை மருந்து போடாமல் மருத்துவ குணம் உள்ளதான் இது. கண்டிப்பாக கீரைலாம் வந்து மருந்து போடுவாங்க. மருந்து போட்டு விளைய வைக்கிறது இயற்கையாக விளையாது இது. இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை என்ன போனால் வந்த அது மாதிரி ஏறி கிரிக்கி எலி போனால் தான் பெற்று எல்லாம் கொல்லி பார்க்க என்ன வேலை கிடக்கு. அதுக்குன்னு போனால் தான் போகலாம் கீரை தெரியுதுன்னு. ஒரே கடையில ஒரே இதுலேயே அப்படி மழை ஆயிடுச்சு கீரை. மழை தான் அவ்வளோதான். நல்ல மழை ஆயிடுச்சா? உப்பு போட்டு கலந்துக்குவோம். கீரை தண்ணியாக அப்படியே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தானே தண்ணி சூடா
கடுகு போட்டுக்கிறோம். ம் கடுகு போட்டுட்டு அப்படியே 2 காஞ்ச மிளகாய் வெடிக்குது. காஞ்ச மிளகாய் அதிலே நல்லா சூடாகுது எண்ணெய். ம் அவ்வளோதான். பூண்டுலாம் எதுவுமே போட்டேன். கீரை நல்லா அப்படி கட்டியாக இருக்குது. ம் தண்ணி ஊற்றாத இருந்தால் இன்னும் கட்டியாக இருந்துருக்கான். கீரை தண்ணி சத்து தானே. அதான் கீரை தண்ணி ஊற்றிட்டேன். சாப்பிட்றியா? ம் சாப்பிடுவா, சூடாக சாப்பிடுவா. கீரை சாப்பிட்டு சொல்லு. வெறும் கீரை தான் அன்றைக்கி. கீரை குழம்பு எப்படி பார்ப்போம். என் மாற்ற கீரை ஊற்றி நிறையா. அப்படி தான் இருக்கணும். கீரை தலை சாப்பிட தான் நல்லாயிருக்கும். ஊற வச்சுக்கிற மாதிரி தொட்டுக்க. நானும் கீரை எடுத்துன்னு கிளம்ப வேண்டியதுதான். இன்னும் வெறியும் சோறா சாப்பிட்ற மாதிரி இருக்குதே. கீரை நல்லா தளர ஊற்றி சாப்பிடு. நல்லா இருக்குதா கீரை? சூப்பர். இன்றைக்கி கீரை தான் எங்கள் வீட்டை சமையல். நான் ஏறி வேலைக்கு எடுத்துன்னு கிளம்புறேன். நீங்கள் என்ன இந்த மாதிரி கிராமத்தில் உள்ளவங்க? ஆமாம். இந்த மாதிரி கீரையை சாப்பிடுங்க, உடம்பு நல்லது. மருந்து போடாத கீரை. நல்லா மருத்துவ குணம் உள்ள கீரை இது. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்கும். போட வந்திருக்கிறோம். கொத்தரங்காய் விதை, வெண்டைக்காய் விதை எல்லாம் அருமையாக முளைச்சிக்கிறாங்க. அங்கே போய் கிட்ட எடுத்து சூப்பராக முளைச்சிக்குது அழகாக. கேட்டுப்பிடி நிறைய மிளகா செடி துளுத்துக்குது அழகா. நிறைய கேட்ட இப்போ வந்து கீரை விதைக்க போகிறோம். கீரை விதைக்க போகிறோம். இந்த கீரை தான் வாங்கி வந்தோம். கீரை விதை. என்ன கீரை? அரைக்கீரை. அரைக்கீரை விதை. அரைக்கீரை விதை. இந்த விதையை தான் இன்றைக்கி நாங்கள் விதைக்க போகிறோம். அரைக்கீரை அம்மா காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரமாக விதைக்கிறோம். மண்ணில் கொட்டி களை அது அப்படியே கொட்டிக்கு போகிறாச்சு. ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கேன். நீங்கள் பாரு மண்ணில் களை அப்படியே போட்டு அப்படியே விதையை கலந்துட வேண்டியதுதான். ஏன்னா ஒரே ஒரே இடத்துக்கு வந்துடும். இதுமாரி போட்டு கலந்துட்டோம். அதுக்காக தான் கலக்கிறது மண்ணில். விதை சூப்பராக விதை வைக்கிறாரு. அரைக்கிற விதை வரைக்கிறாரு. சூப்பராக இருக்குது. பார்ப்போம் எப்படி முளையுதுன்னு. நான் வச்ச விதை சூப்பராக முளைச்சிக்குது. நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது இந்த பக்கம் விதைக்கலையே. இது இங்கெல்லாம் வேணாமா? வச்சிட்டியா? அது விரைய பொறுத்து தான் அது காசு வேற அருமையாக முளைச்சிக்குது. சூப்பராக முளைச்சிக்குது. ஓண்டு விதையை வச்சு விட்டேன். இதுதான் முள்ளங்கி விதை. முள்ளங்கி விதை எப்படி இது பாரு. இதுவும் ஒரு பாக்கெட் தான் வாங்கி வந்தாரு. நட்டுருவோம். அந்த வீட்டில் நடு. சுற்றி நட்டுவோம். அப்படியா குச்சி வேணாமா? குச்சியில் நட்டுவியா? அப்படியே ஒரு ஜானுக்கு ஒன்று வச்சுருவா. அப்படிதான். வை 2 தான் வை. அப்படியே ஊற்றி எடுத்துக்கிறேன். 2 எடுத்துன்னு வா. ஜானுக்கு ஒன்று நல்லா அப்புறம் நான் அழகாக மூட்டில் வை. அழகாக மூட்டில் வச்சுன்னு வா. சுற்றி அதான் நல்லா அது நல்லா அழகாக மூட்டை நம்ம வச்சா தான். ஆமாம், மூட்டை வச்சா தான் இறங்கும். கத்து செடி எல்லாம் நல்லா அருமையா. மிளகா செடிலாம் இப்போ தான் துளுக்குறாங்க. நட்டுனே வாழ்த்தான்.
இது ஏற்கனவே நட்டது கும்பலாக போட்டால் ஷப்பா முள்ளங்கி இன்னும் வெளியே வரல, இப்போ தான் வருது. இனிமேல் தான் வரும். இது ஏற்கனவே நட்ட முள்ளங்கியா இவ தான் நட்டாகுது. அங்கே நட்டோம் இல்லையா, அங்கே தரையிலே வச்சு விட்டுட்டோம். அதனால காயாக ஒன்றும் வரல. அதில் அன்றைக்கி 2 புட்டம் துமிஞ்சு மூணு தான் இருந்தது. வருது பாப்பா. இன்னைக்கு பிடிங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு முள்ளங்கி. இன்னைக்கு தான் நீ மோடு கட்டி வைக்கிறோம். நீங்கள் நல்லா மோடு போடால் அப்படியே காய் நல்லா கிழங்கு போடுற மாதிரியே நல்லா மோட்டில் வைக்கிறோம். இன்றைக்கி நல்லா முள்ளங்கி வளைச்சி பிறகு அப்புறம் நாங்கள் வந்து அதை முடிஞ்ச நேரத்தில் அதை வீடியோ எடுக்கிறோம். இல்லை வளர்ந்த பிற்பாடு காட்டுறேன் இந்த அடிக்கு எப்படி வளருது அந்த முள்ளங்கி. அப்புறம் வீடியோ எடுக்கலாம். வளர்ந்த அப்புறம் தான் எடுக்கணும் இனிமேல். நடு ரொம்ப ஆழத்தில் நடாத, மேலே நடு. அப்போ தான் கிழங்கு வந்து மேலே நட்டுன்னா அழகாக கிழங்கு போகும்ல. இதுதான் ஒரு நல்லா செய்யும் கிடக்குறா. சாப்பிட்ற மாரி இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு 2 பார்த்தேன். 2 உருளைக்கிழங்கு இருக்குது. எடுத்து மாவு பஜ்ஜி மாவில் கடலை மாவு இருக்குது. பஜ்ஜி போடுறேன். பஜ்ஜி போட்டு சாப்பிடுவேன். சரி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் சுட்டுக்கிட்டு வைக்கல. முருங்கைக்கு ஒரு எதுவுமே செஞ்சு வைக்காத விட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஒரு பொட்டுக்கடலை, உப்பு கடலை, பட்டாணி அதெல்லாம் வச்சு வச்சுதான் துணு கிடப்பேன். இல்லை முறுக்கு மாவுக்குறா சுட்டுருக்கலாம், அதுவும் சூடாத விட்டுட்டேன். இந்த உடம்பு சரியாதனால ஒன்றும் பண்ண முடியல. அதான் முறுக்கு பிடிச்சி சுட மாட்டேன். உடம்பு சரியாக விட்டுட்டேன். சரி இப்போ சரி இதெல்லாம் போகல. எனக்கு ஒரு ரொம்ப நாளாக அதெல்லாம் சாப்பிட்டேன். சரி பஜ்ஜி நான் போட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் பஜ்ஜி போட்டு சாப்பிடுவேன். கடலை மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் காரத்தூள், ஒவ்வொருத்தம் பார்த்துக்கிறேன். அது பறவைட்டு நிறைய போயிடுது. அந்த சோம்பு வாசனையாக இருக்கும். அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு பேப்பரில் போட்டு மடிச்சு வைக்கணும். கொஞ்சம் மழமான அறையில் சோம்பு பெருஞ்சீரகம்பாங்க, அது வாசனை. பெருங்காயத்தூள், உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டேன். பத்துமான்ற அம்மா போட்டுக்கலாமா? போதும் தெரியல. கேப்ரெட் வருமா என்ன தெரியல, போடுவோம். பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டேன். பஜ்ஜி போட்டு சூப்பராக சாப்பிட வேண்டியதான். இதுதான் எடு எடு. நம்ம ஊரில் எதுக்குதோ நம்மளுக்கு என்ன சாப்பிட்ணும், என்னடா இது எது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். எல்லாம் இருக்கிற பொருளை வச்சு. கடல மாவு அது இந்த ஊரில் என்ன கடையாக இருக்குது? கடையாக இருக்குது. பட்டு போய் வாங்கிக்கிறதுக்கு எது ஆக முடியாது. வீட்டை வாங்கி வந்து செஞ்சுக்கலாம். நம்ம கடல மாவு வாங்கி வந்தா எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. டிஆர்சி கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாடா பாய்.